உங்கள் அனைவீது வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம பார்க்கக்கூடிய சைக்கோபெத்தாலஜி என்ற இந்த பாடத்துல இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷனை இப்ப நம்ம பார்ப்போம். சைக்கோபெத்தாலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது சைக் என்ற வார்த்தை சைக்காலஜின்னு வந்துடுது. பெத்தாலஜி என்றது நோய், இல்னஸ், டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்னா சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். ஸோ அப்நார்மல் பிஹேவியரை பற்றியும் அதை எப்படி கண்டுபிடிப்பது, அதை எப்படி டயக்னோஸ் பண்ணி அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி மேனேஜ் பண்றது தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் அப்நார்மல் பிஹேவியர்? Abnormal behavior refers to behavior which is considered deviant from what is considered normal. Normal இருந்து ஒரு deviated behavior தான் abnormal behavior. It also refers to behavior that are maladaptive. Maladaptive நேச்சர்ல அது இருக்கும். பொதுவாக அப்நார்மல் பிஹேவியர் பார்க்கும் பொழுது ஒரு 4 டி நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். டீவியன்ஸு, அதாவது நார்மல் பிஹேவியரோட டிஃப்ரெண்டா இருக்கும். அன்யூஷுவல், நார்மலோட அன்யூஷுவலா இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ரொம்ப கோபப்படுறது, ரொம்ப சிரிக்கிறது, ரொம்ப அழுவது, ரொம்ப பதட்டப்படுவது, எமோஷனலா ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப இன்ரியாக்டிவா இருக்குது, இன்ஆக்டிவா இருக்கிறது. ஸோ இது டீவியன்ஸ். இது வெளிரங்கத்துல நம்ம பிஹேவியரா நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அன்பிளசன்ட், அப்செட்டிங் ஃபார் போத் பர்சன் அண்ட் அதர்ஸ். அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கும் அவங்க ஒரு டிஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க, ஒரு மன அழுத்தத்தை தருவாங்க. இது ரெண்டாவது டி. மூணாவது டி டிஸ்ஃபங்க்ஷனல். இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் சொல்லும் பொழுது அவங்களுடைய அன்றாட வேலைகள் அவங்களால செய்ய முடியாது. இன்டர்ஃபேஸ் வித் த பர்சன் டெய்லி ஃபங்க்ஷனிங் அவங்களால பண்ண முடியாது. லாஸ்ட் டி வந்து டேஞ்சரஸ். அவங்களே நாங்கள் செல்ஃப் ஃபார்ம் பண்ணிப்பாங்க, மற்றவங்களும் செல்ஃப் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய பர்டிகுலர் பிஹேவியர் இந்த 4 டில இருந்துச்சுன்னா எய்தர் டீவியன்ஸ், டிஸ்ட்ரெஸ், டிஸ்ஃபங்க்ஷனல் ஆர் டேஞ்சரஸ் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு அப்நார்மல் பிஹேவியர்ல இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு எப்படி வருது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த சைக்கோபெத்தாலஜி புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஸோ அப்நார்மல் பிஹேவியர்ஸ் வந்து ஒரு ஆள்கிட்ட வரத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஸ்பெக்டிவ்ஸ்ல, டிஃப்ரெண்ட் வியூஸ்ல, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டிவ் சொல்லும் பொழுது மெடிக்கல் ப்ராஸ்பெக்டிவ்ஸ். மெடிக்கல் ப்ராஸ்பெக்டிவ் சொல்லும் பொழுது இன்று 21வது நூற்றாண்டுல மருத்துவ உலகம் வளர்ந்த பிறகு நிறைய ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கு. ஒரு மருத்துவ ரீதியாக ஒருத்தவங்களுடைய மூளையில சில மாற்றங்கள் இருந்தாலோ, மருத்துவ ரீதியாக ஒருத்தவங்களுடைய உடம்புல சில மாற்றங்கள் இருந்தாலோ ஒரு ஆளுக்கு வந்து இந்த அப்நார்மல் ப்ராப்ளம் வரும். நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். கண்டினியூஸா ஸ்டொமக் பெயின் இருக்கு, கண்டினியூஸா டெக் இருக்கு. ஸோ அவங்க அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க, அவங்க வேலை செய்ய முடியாது, அவங்க பிஹேவியர்ஸ் வந்து வீக்கா இருக்கும். இது அதிகமாக வந்து உடல் ரீதியான பாதிப்பு வந்து மன ரீதியான பாதிப்புக்கு கொண்டு போகுது அப்படின்னு என்பதை இந்த மெடிக்கல் ப்ராஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது ப்ராஸ்பெக்ட் சொல்லக்கூடிய பர்ஸ்பெக்டிவ் சொல்லக்கூடியது சைக்கோ டைனமிக். சைக்கோ சொல்லுனா மனசு, டைனமிக் சொல்லுனா இயக்கம். அதாவது மனதுடைய இயக்கத்துடைய அடிப்படையில இதை புரிந்து கொள்வது. இத எளிதாக சொல்லணும்னா தமிழ்ல மனோ தத்துவம் அப்படிம்பாங்க. மனதுடைய ஓட்டம், மனோ தத்துவத்தை, ஒருத்தவங்களுடைய மனசுடைய செயல்பாடுகளை பத்தி, அந்த செயல்பாடுகளை வைத்து, அந்த செயல்பாடுகளுடைய இத அணுகுமுறையை வைத்து ஒரு அப்நார்மல் பிஹேவியரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது, கணிக்கிறது. இது சைக்கோ டைனமிக் சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம வந்து பிஹேவியரல் பெர்ஸ்பெக்டிவ். பிஹேவியரல் பெர்ஸ்பெக்டிவ்னா ஒரு உடல் ரீதியான மாற்றங்களாலோ இல்ல மன ரீதியான மாற்றங்களாலோ ஒருத்தவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து மாறாது. மாறாக அவங்களுடைய பிஹேவியர் இட் செல்ஃப் அப்நார்மலா இருக்கும். அவங்க அப்படிதான் கத்திருப்பாங்க, அப்படிதான் அவங்க படிச்சிருப்பாங்க, அப்படிதான் அவங்க புரிஞ்சிருப்பாங்க, அப்படிதான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க.
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து ஒப்பீனியன் வந்து பிஹேவியரல். அடுத்தது வந்து கோஆர்டினேட்டிவ். கோஆர்டினேட்டிவ் சொல்லும் பொழுது ஒருத்தவங்களுடைய கருத்து, அதாவது கோஆர்டினேஷன்ஸ், உங்களுடைய புரிந்துணர்வு, அவங்களுடைய மென்டல் ஆக்டிவிட்டிஸ், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், பிரெயின்ல நடக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், அவங்கள்ட்ட வரக்கூடிய தகவலுடைய அடிப்படையில் அவங்க வந்து புரிஞ்சு அதை வந்து ஈடுபடுவாங்க. இதுல வந்து அவங்களுடைய அப்நார்மல் பிஹேவியருக்கு ரீசன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோஆர்டினேட்டிவ் அறிவுசார் அணுகுமுறை. இப்போ கடைசியில நம்ம பார்க்கும்போது சோசியோ கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ். சோசியோ கல்ச்சரல் அப்படின்னு சொல்லும் பொழுது சமூக மற்றும் கலாச்சார அடிப்படையிலாக ஒருத்தவங்களுடைய நடத்தை, செயல்பாடுகள், அவங்களுடைய அப்நார்மல் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு. ஸோ பொதுவா இந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸை இந்த 5 விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கணும். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இருந்துட்டு நம்ம பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை கணித்து அதுக்கு வைத்தியம் செய்வது, அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் செய்வது, அதை ட்ரீட்மெண்ட் பண்றது, துறப்பி கொடுப்பது போதாது. ஒரு உளவியல் வல்லுநராக நம்ம திறம்பட செய்ய வேண்டும் என்றால் இந்த 5 பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம அந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸை அணுகுதல் மிக அவசியமாக இருக்கு. ஸோ பொதுவா நமக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மல்டி கல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். அதாவது சோசியல் கல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ். சோசியல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்கணும்னா இது ஒரு 4 பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். சோசியல் கல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ் 2, ரெண்டாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டயக்னிசிஸ், அந்த கலாச்சாரம் வந்து ஒரு அந்த கணிப்புல நம்மளுடைய அந்த நோயுடைய கணிப்புல எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்புறம் கல்ச்சரல் ஸ்பெசிபிக் டிசார்டர்ஸ், 4வது கிராஸ் கல்ச்சரல் சைக்கோ பத்தாலஜி. கிராஸ் கல்ச்சரல் சைக்கோ பத்தாலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் ஒவ்வொரு கல்ச்சரிலையும் ஒரு குறிப்பிட்ட நோய்கள் வந்து பரவலாக இருக்கும். இப்போ சோசியல் கல்ச்சரல் பர்ஸ்பெக்டிவ்ல abnormal behaviors learned within a social context ranging from family to the community. சில குடும்பம் எடுத்துக்கிட்டா அந்த குடும்பத்தில் இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த மனோநோய் இருக்கும். அது அவங்களுடைய கலாச்சாரத்துடைய சூழ்நிலையில அது உருவாகினது, அவங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலையில அது உருவாகினது. அதுல ஆரம்பிச்சு ஒரு சமுதாயத்து அளவுல இருக்கும், கல்ச்சர் அளவுல இருக்கும். ஸோ கல்ச்சர் வேரியபிள் அக்வர்ட் டு த லேர்னிங் அண்ட் காக்னிட்டிவ் ப்ராசஸ். அந்த கலாச்சாரத்துல அவங்க செஞ்சு 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 அவங்களுக்கு ரொட்டீன் ஆகும். சண்டை போடுறது, அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறது, சைலன்ஸா இருக்கிறது, ஒருத்தவங்களுக்கு பேசாத இருக்கிறது, இதெல்லாம் ஒரு அப்நார்மல் பிஹேவியர்ஸ். பீப்புள் ஃப்ரம் டிஃபரெண்ட் கல்ச்சர் மே ரிப்போர்ட் தேர் சிம்டம் டிஃபரெண்ட்லி. ஒரு பர்டிகுலர் வியாதி, உதாரணமா சிசோபினியாவை எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டி எடுத்துட்டோம், எல்லா கலாச்சாரத்திலையும் ஒரே மாதிரி அதோடைய தாக்கம் இருக்காது. அது வெவ்வேறு தாக்கமுடையதாக இருக்கும். அதாவது பீப்புள் ஃப்ரம் டிஃபரெண்ட் கல்ச்சர் மே ரிப்போர்ட் தேர் சிம்டம் டிஃபரெண்ட்லி விச் கேன் அஃபெக்ட் டயக்னோசிஸ் ஆஃப் தி டிசார்டர். இந்த கலாச்சாரம் எளிதா சின்ன விஷயமா இருக்கும், இன்னொரு கலாச்சாரம் சின்ன விஷயம் பார்த்தா பெருசா இருக்கும். ஸோ ரிசர்ச் ஸோ த சைனீஸ் பீப்புள் ஃபோக்கஸ் லெஸ் ஆன் த சைக்காலஜிக்கல். சீனர்கள் என்னதான் மன ரீதியான சிம்டம்ஸை வந்து அதிகமாக பொருட்டா எடுக்கிறது இல்லை, ஆனா உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து மிகுதியாக எடுத்து அதுக்கு வைத்தியம். அதே மாதிரி கல்ச்சர் ஸ்பெசிபிக் டிசார்டர், கல்ச்சரல் ஸ்பெசிபிக், ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் மன ரீதியான சில நோய்கள் வந்து காமனாக இருக்கும். உதாரணமாக அனோரெக்சியா நர்வோசா அண்ட் புலிமியா, 2 ஈட்டிங் டிசார்டர் சொல்லுவாங்க. அதாவது அதிகமா சாப்பிடுவாங்க, உடனே வாந்தி எடுத்துருவாங்க. இது அனோரெக்சியா புலிமியான்னு சொல்லுவது. அனோரெக்சியா நர்வோசான்னு சொன்னா அவங்க என்ன செய்யறதுன்னா அவங்க பயப்படுவாங்க, மெலிசா தான் இருப்பாங்க, தின்னா இருப்பாங்க, பட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அது அனோரெக்சியா நர்வோசான்னு சொல்றது. கிளாஸ் கல்ச்சரல் சைக்கோபத்தாலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது இட் நீட்ஸ் கல்ச்சரல் ஸ்பெசிபிக் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன் வித் கல்ச்சர் அண்ட் சைக்கோபத்தாலஜி. ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு, இப்ப நம்ம எந்த கலாச்சார மக்களோட இருக்கிறோம், எந்த கலாச்சார மக்கள் நமக்கு கிளைண்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சார்ந்த ஆனா மன சார்ந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது, ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ கல்ச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஷேர்டு லேர்ன்ட் பிஹேவியர். அதாவது ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பொதுவான ஒரு பழக்கம், கத்துக்கொண்ட ஒரு நடத்தை அப்படின்னு. It is transmitted from one generation to another generation for purpose of individual and societal growth. ஒரு தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சிக்காவோ இல்ல சமூகத்துடைய வளர்ச்சிக்குடைய அடிப்படையிலோ அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்டாவோ இல்ல அடாப்டேஷனோட அடிப்படையிலோ அந்த கல்ச்சர்ஸ் வந்து உருவாகும். அந்த கல்ச்சர் உருவாகி அந்த கல்ச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் மோட்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருந்துட்டு. ஸோ அப்நார்மல் பிஹேவியர்ஸை வந்து டிஃபைன்ட் அஸ் அ டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் மென்டல் ஹெல்த். ஒரு மென்டல் ஹெல்த், ஐடியல் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் பொழுது மோர் பாசிட்டிவ் because it focuses exclusively on mental illness. Psychology define what normal mental health is. Anything that deviates from this is regarded as
அப்நார்மல். பொதுவா மென்டல் ஹெல்த்தை வந்து ஒரு நார்மல் மென்டல் ஹெல்த் சொல்லும் பொழுதுனா மனநலம். ஒருத்தவங்களுடைய மனநலம் ஐடியலா இருக்கா, அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் பர்சன் அப்படின்னு. அந்த மென்டல் ஹெல்த் ஒரு அப்நார்மல் ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு டிசீஸ் பர்சன், மனவியாதியால பாதிக்கப்பட்டவங்க, மன விஷயத்தால பாதிக்கப்பட்டவங்க அப்படி சொல்லுவாங்க. சோ கிரைட்டீரியா ஃபார் ஐடியல் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து மேரி ஜொஹோடா என்பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. பொதுவா ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நிபந்தனை. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா பார்க்கும்போது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட் த செல்ஃப். ஒருத்தவங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, அதாவது தீஸ் லிங்க்ஸ் டு இண்டிவிஜுவல் லெவல் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம். தன்னை பற்றிய ஒரு பாசிட்டிவ் அணுகுமுறை இருக்கணும். பாசிட்டிவ் அணுகுமுறை இல்லைன்னா, ஒரு ஆள்கிட்ட லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்தாலோ இல்ல நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் செல்ஃப் இருந்தாலோ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், திருப்தி, அதாவது பீயிங் எ ஸ்டேட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், த ஃபீலிங் தட் யூ ஹவ் பிகம் த பெஸ்ட் யூ கேன். நம்மளால ஒன்று செய்ய முடியும், நம்மளால எல்லாம் செய்ய முடியும், நான் பர்ஃபெக்டான ஆளா இருக்கேன், நான் ஐடியலான ஆளா இருக்கேன், நான் வந்து கரெக்டான ஆளா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க நினைக்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அது இருக்கணும். மூணாவது ஆட்டோனமி, தனிச்சையாக செயல்படுது, செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கு, இண்டிபெண்டா இருக்கு. நான்காவது ரெசிஸ்டன்ட் டு தி ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன பிரச்சனை, அடுத்த தொந்தரவு இது போன்ற வராத நம்மள ரெசிஸ்டண்டா இருக்கு. 5 என்விரான்மெண்ட் மாஸ்டரி, தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலையில, தன்னை சுற்றி உள்ள நிலைமையில ஒருத்தவங்க திறம்பட செயலாற்றணும், திறம்பட அதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரியும். ஆறாவது அக்யூரேட் பர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டி, யதார்த்தத்தை, உண்மையை கரெக்டா சரியா புரிஞ்சுக்கணும். சோ இந்த 6 கிரைட்டீரியா நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ஐடியல் மென்டல் ஹெல்த், அதாவது சரியான மனநலம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட் த செல்ஃப், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஆட்டோனமி, ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்ட்ரெஸ், என்விரான்மெண்ட் மாஸ்டரி, அக்யூரேட் பர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டி. இந்த 6ல எதுலையாவது நமக்கு கம்மி இருந்துச்சுன்னா, நிறைய கம்மி இருந்தது, எந்த அளவு இதுல லோ ஸ்கோர் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவு, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்கோர் நம்ம எடுத்தாலும் நமக்கு அப்நார்மல் மென்டல் ஹெல்த் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு அப்நார்மல் மென்டல் பிஹேவியர்ஸ் இருக்கு. ஸோ இந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸ்க்கு நம்ம மெடிக்கல் டெஃபினேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து பிரசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் சிஸ்டம் தட் டிஃபைன் அப்நார்மாலிட்டி. சில தனிப்பட்ட ஸ்பெசிபிக் சிஸ்டம் இருக்குன்னா, அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நமக்கு அந்த மனநோய், மனவியாதி இருக்குன்னு அர்த்தம். அந்த மனநோய், மனவியாதி, அந்த மன அப்நார்மல் பிஹேவியர்ஸ் இருக்கிறதுக்கு 2 விஷயம் சொல்லப்படுது மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல. அதுல ஒண்ணு ஆர்கானிக்கலி பேஸ்டு, அடுத்தது சொல்லும் பொழுது சைக்காலஜிக்கலி பேஸ்டு. ஆர்கானிக்கலி பேஸ்டு பார்க்கும் பொழுது எந்த டிசார்டர்ஸ் ஸ்டெம் ஃப்ரம் ஐடென்டிஃபிகபிள் பிசியாலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர், உடல் ரீதியான உயிர் ரீதியான காரணங்கள் இருக்கும். அதாவது ஜெனடிக் ரீசன் இருக்கலாம், நியூராலஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதுல இருக்கும், அப்நார்மாலிட்டி இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்படி கண்ணால ஒரு மெடிக்கல் டாக்டரால, ஒரு சைக்காட்ரிக் டாக்டரால இசிஇலியோ எம்ஆர்ஐயோ எக்கோலியோ இந்த ரிப்போர்ட்ஸ் தெரிஞ்சிருந்திருந்தால் அப்ப அவங்களுக்கு வந்து ஆர்கானிக்கலி பேஸ்டு மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அப்நார்மல் பிஹேவியர்ஸ். அது சைக்காலஜிக்கல் சொல்லும் பொழுது இது பிரைமரி தாட் டு அரைஸ் ஃப்ரம் த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த சைக்காலஜிக்கல் டிராமா, சைக்காலஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ், சைக்காலஜிக்கல் மென்டல் இல்னஸ் வந்து ஒருத்தவங்களோட மன ரீதியான காரணங்கள் இருக்கும். அது உதாரணமா டிராமா, அதாவது விபத்து, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், லேர்ன்ட் பிஹேவியர், தவறான கற்றுக்கொண்ட குடிப்பழக்கம், அதாவது பழக்கம், அதாவது குடிப்பழக்கம், போதை பழக்கம், இதெல்லாம் வந்து. அப்புறம் டிஸ்ஃபங்க்ஷனல் தாட் பேட்டர்ன், ஒருத்தவங்களுடைய தாட் ப்ராசஸ ஒரு ஆளுக்கு சரியாக செயல்படுத்த முடியலனாலும் அது பிசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கலி சொல்லுவாங்க. while these disorder may be a biological component, அதுல பயாலஜிக்கல் காம்போனன்ட் இருந்தாலும் பட் அதோட பேஸ் வந்து சைக்காலஜிக்கலா இருக்கு. தி எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெடிக்கல் டிசார்டர், ஆன்சைட்டி, மூட் டிசார்டர், டிப்ரெஷன், சர்டைன் பர்சனாலிட்டி டிசார்டர். ஈவன் தோ இட் ஹேஸ் த லிட்டில் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் இதோட பேஸ் பார்க்கும்போது சைக்காலஜிக்கல் பேஸ் இருக்கு. ஸோ ஒரு மனநோய் என்பது ஒருத்தவங்களோட ஆர்கானிக்கலி பேஸ்டு, அதாவது அது உடலியல் ரீதியான, உயிரியல் ரீதியான, அதாவது ஜெனட்டிக், நியூராலஜிக்கல், ஹார்மோனல், அப்நார்மாலிட்டிஸ் பிரெயின், இதெல்லாம் ஆர்கானிக்கலி பேஸ்டு சொல்லுவாங்க. ஒன்று சைக்காலஜிக்கல் பேஸ்டு, இது 100க்கு 100 இது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், மன ரீதியான ஃபேக்டர்ஸ். இப்போ அப்நார்மல் பிஹேவியர்ஸை வகைப்படுத்துவது, அதாவது கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் அப்நார்மல் பிஹேவியர்ஸ் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸை
ஐடியல் கிளாசிபிகேஷன் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் கூறு. பொதுவா மனநோய்க்கு அப்நார்மல் பிஹேவியருக்கு நமக்கு சரியான ஒரு கிளாசிபிகேஷனை கண்டறிவது கஷ்டம். பொதுவா இன்னைக்கு இப்ப வந்து நான் ஒரு 5 ஃபேக்டர்ஸ் சொல்றேன். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த கிளாசிபிகேஷன்ஸ் வந்து எந்த அளவு இதுல முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி நம்ம புரியும். பொதுவா கிளாசிபிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். நம்ம ஒரு நோயை மனநோயை வகைப்படுத்துவது, அதாவது அதை கிளாசிஃபை பண்ணுவது நமக்கு என்னன்னா, பொதுவா நமக்குள்ள ஒரு ரெக்கார்ட்ல எழுதி வைக்கிறதுக்கோ இல்ல மற்றவங்களுக்கு சொல்றதுக்கோ இல்ல ஒரு டாக்டருக்கு ஒரு பரிந்துரைக்கிறதுக்கோ நமக்கு வகை செய்யும். இதை பத்தி நமக்கு வந்து ஒரு வகைப்படுத்துதல் கிளாசிபிகேஷன் நமக்கு இருந்து ஆக வேண்டும். ரெண்டாவது டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். அமெரிக்கன் சைக்காட்டிக் அசோசியேஷனுக்கு ஏபிஏ இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களும் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் இவங்களும் இந்த மன ரீதியான நோய்களை அப்நார்மல் பிஹேவியர்ஸை வந்து வகைப்படுத்திருக்காங்க, கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒன்னு டிஎஸ்எம், அதாவது டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் மேனுவல் அப்படின்பாங்க. ஒன்னு ஐசிடி, இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ். இது ரெண்டும் வந்து நமக்கு மனநோயை அப்நார்மல் பிஹேவியர்ஸை மென்டல் இல்னஸ் நமக்கு வந்து வகைப்படுத்தியிருக்காங்க, இந்த கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு இன்னைக்கு உலக லெவல்ல அதிகமான சைக்காலஜிஸ்டாலும் சைக்காட்ரிக் டாக்டராலும் இது வந்து பயன்படுத்த வராங்க. அடுத்தது ரிசர்ச். இன்னைக்கு ஆராய்ச்சிக்கு ஆய்வு செய்யறதுக்கு இந்த வகைப்படுத்துறது கிளாசிபிகேஷன் ரொம்ப முக்கியமாக பலன் அளிக்குது. அதாவது எபிடெமாலஜிக்கல் ஸ்டடிஸ், ஜியாலஜிக்கல் ஸ்டடிஸ், மேனேஜ்மெண்ட், ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்டார்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ், இன்சூரன்ஸ், பாலிசி மேக்கு, இது எல்லாம் இது பிரயோஜனமா இருக்கு. அடுத்தது லீகல் அண்ட் சோசியல் கன்சிடரேஷன். இன்னைக்கு மனவியாதி, அதாவது சில கவர்மெண்ட் சலுகைகளை, கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் இவங்களுக்கு மென்டலி அப்நார்மல் பர்சன்ஸ், இவங்களுக்கு இந்த சலுகைகள் வேணும், இந்த சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைசன்சிங் அத்தாரிட்டி தருவதற்கு இந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸ், இந்த கிளாசிபிகேஷன்ஸ்லாம் நமக்கு வழிவகை செய்யுது. இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல நமக்கு அப்நார்மல் பிஹேவியர் ஆர் டிபிக்கலி கிளாசிஃபைட் யூசிங் எஸ்டாப்லிஷ்டு சிஸ்டம். உலக லெவல்ல எஸ்டாப்லிஷ்டு சிஸ்டமான டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர், DSM-5 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ், ICD-11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்கிறதுனா, ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்கு இது ரொம்ப பிரயோஜனமாகுது இந்த கிளாசிக்கல் சிஸ்டம். இந்த யூசிங் அசஸ்மெண்ட் டேட்டா, இதை வச்சு ஒரு நோயை வந்து எக்ஸாம் பண்றது, ஒரு சிண்ட்ரோம்ஸை வந்து இது பண்றது, அதாவது சிண்ட்ரோம் பேஸ் பண்ணி ஒரு நோயை வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. அப்போ DSM-5 provide the classical system that attempt to separate mental illness into the diagnostic criteria. ஒரு நோயை கண்டுபிடித்தனுடைய அடிப்படையில மனநோயை வகைப்படுத்துறாங்க. இது அடுத்தது ICD-11 is another widely used classification for the mental disorders. அப்புறம் கேட்டகரி ஆஃப் அப்நார்மல் பிஹேவியர். ஒருத்தவங்களுடைய அப்நார்மல் பிஹேவியரை வச்சு ஒரு நோயை வகைப்படுத்துறாங்க. அது சப்நார்மலா, சூப்பர் நார்மலா, பேராநார்மலா. பேஜ் அவர் என்பவர் என்ன வச்சிருக்காரு, 4 டிவியேட்டா வச்சிருக்காரு. அதாவது சைக்கோ நியூரோட்டிக், சைக்கோட்டிக், மென்டலி டிஃபெக்டிவ் அண்ட் ஆன்டி சோசியல். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் மென்டல் அப்நார்மல் பிஹேவியர் சொல்லும் பொழுது இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் நம்ம எழுதலாம். அதுல நமக்கு முக்கியமா பார்க்கும் பொழுது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன்ஸ். இந்த அப்நார்மல் பிஹேவியர்ஸ் பத்தி ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் வந்து இது எதுக்கு கொடுக்குறோம்னா, ஒரு இன்ஃப்ரீக்வன்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேன்னு ஒரு அப்பாற்பட்டதை இது நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், a individual who has IQ below or above the average of IQ in society is considered abnormal. ஒரு சராசரி ஐக்யூக்கு மேலேயோ இல்லை கீழேயோ இருக்கிறது. அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் எதனுடைய அடிப்படையில வருதுன்னா, இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல நம்ம எடுத்து பார்க்கிறோம் ஒருத்தவங்களுடைய மென்டல் ஹெல்த். அப்ப எல்லாத்துடைய ஸ்கோரு, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் உடைய ஸ்கோரு நார்மல் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்நார்மல் ரேஞ்சில் பிலோல செலவு இருப்பாங்க, அபோல இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதை அப்நார்மல் பிஹேவியர்ஸை வந்து டெஃபினைட் பண்றோம். பொதுவாக இன்னைக்கு கொரோனா உடைய, அதாவது COVID-19 இன்ஃபெக்ஷன் வருவதற்கு முன்னால மென்டல் ஹெல்த் இன்வென்டரை பயன்படுத்தி மக்கள் மனிதத்தில் மென்டல் ஹெல்த் ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதுக்கு பிறகு ஆஃப்டர் கொரோனாக்கு பிறகு இல்லைன்னா ஒயில் கொரோனா சமயத்துல மென்டல் ஹெல்த் இன்வென்டரி செக் பண்ணி பார்க்கும் பொழுது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஆக்சுவலா முன்னால நம்ம பார்க்கறது வந்து மென்டல் ஹெல்த் ஸ்கோர் வந்து லோ ஆயிருக்கு. அப்படி லோ ஆனாலும் போல அது ஒரு நார்மல் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து நமக்கு ஒரு அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன்ஸ், ஒரு விளக்கத்தை தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் நமக்கு தருது. அடுத்தது சோசியல் டெஃபினிஷன்ஸ். சோசியல் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சொசைட்டில, ஒரு கல்ச்சரில, ஒரு எத்திக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஒருத்தவங்களுடைய பிஹேவியர்ஸ் ஒரு டீவியண்டா இருந்துச்சுன்னா அது சோசியல் டெஃபினிஷன் சொல்லலாம். இட் இஸ் a behavior that significantly deviate from the norms or standard of the society. However, what is considered normal or abnormal may vary differently depending upon the culture, age and other factors. இந்த சோசியல் டெஃபினிஷனை பொறுத்தவரையோ நார்மலோ அப்நார்மலோ ஒவ்வொருத்தவங்களுடைய கலாச்சாரத்துடைய அடிப்படையில, ஏஜ் உடைய அடிப்படையில, ஃபேக்டர்ஸ் உடைய அதர் ஃபேக்டர்ஸ் உடைய அடிப்படையில மாறுபடும். அடுத்த லீகல் டெஃபினிஷன்ஸ். லீகல் டெஃபினிஷன்ஸ் சொல்லி தனியா இல்ல, இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஜுஜுடியல் சிஸ்டத்துல இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி சிஸ்டத்துல, ஒரு பாலிசி மேக்கிங் சிஸ்டத்துல இந்த லீகல் டெஃபினிஷன்ஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய நபர்களால வரையறுக்கப்படுது. This often involves consideration of whether the behavior is harmful to the self or இந்த லீகல் வந்து எந்த அளவு harmfulness, எந்த அளவு ப்ராப்ளத்தை, ஒரு இம்பாக்டை தருதோ அதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. whether the individual understand the nature and அதே மாதிரி அந்த நபரால ஒரு சராசரின வாழ்க்கை, ஒரு இன்னைக்கு போலீஸ்ல மன நோயாளி, இவரு மனநோயாளி, இவரு மனநோய் இல்ல, அவரு மன பாதிப்புல இருக்கிறாரு, அதால தான் இந்த கிரிமினல் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு அவர் மன பாதிப்புல இருக்கிறாரா இல்லையா, அவர் வந்து பைத்தியம் உடைய தன்மையில இருக்கிறாரா இல்ல அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த எதனுடைய வரையறையில பாக்குறாங்கன்னா லீகல் டெஃபினிஷன்ஸ் அடிப்படையில அதை பாக்குறாங்க. அடுத்தது இன்டகிரேட்டட் டெஃபினிஷன்ஸ். இன்டகிரேட் டெஃபினிஷன்லாம் இப்படி சொல்லப்பட்ட எல்லா டெஃபினிஷன்ஸ் அடிப்படையில் திஸ் ப்ராசஸ் கன்சிடர் அப்நார்மல் பிஹேவியர் as a combination of personal distress, psychological dysfunction, deviation from the social norm, dangerousness from எல்லாமே உள்ளடக்கம் வருது அந்த காஸ்ட்லினஸ் டு த சொசைட்டி. These approaches are done to integrate various aspects of abnormal behavior through provide more comprehensive understanding. இது எல்லாம் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஒரு ஆள் ஒரு கவுன்சிலிங்க்கு வராங்க இல்ல ஒரு தெரப்பிக்கு வராங்கன்னா முதலாவது அவருடைய பிஹேவியர்ஸ நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்குன்னு பார்க்கணும். அது நார்மலா இருந்துச்சுன்னா அவங்கள சொல்லினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கலாம். நீ அது அப்நார்மலா இருந்துச்சுன்னா அந்த அப்நார்மல் எதை வச்சு நம்ம வந்து முடிவு செய்கிறோம், எதை வைத்து நம்ம புரிந்து கொள்கிறோம் என்பதை ஒரு சைக்காலஜிஸ்ட், அதே மாதிரி சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிக்கல் ஃபீல்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும், அந்த ஃபீல்டு இருக்க ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதுதான் அப்நார்மல் பிஹேவியர்ஸ் சொல்லி இந்த இடத்துல அதோட டெஃபினிஷன்ஸை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ DSM அப்படி சொல்லக்கூடிய டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர், இந்த இடத்துல பாக்குறாங்களா இதைத்தான் DSM உடைய மேனுவல்னா அது ஒரு புத்தகம். இது வந்து இஸ் எ கிளாசிபிகேஷன் ஆஃப் மென்டல் டிசார்டர் வித் அசோசியேட்டட் கிரைட்டீரியா டிசைன் டு ஃபங்க்ஷன் மோர் ரியலபிள் டயக்னோசிஸ் ஆஃப் ஒரு மனநோயை எந்த அளவாக சரியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமோ அது அடிப்படையில தான் இந்த DSM வந்து ஸ்கேல்ஸ் இருக்கு. இதுல அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் தான் இதை வந்து உருவாக்குனாங்க. DSM is intended to serve the practical, functional, and flexible guide for organizing information that aid in accurate diagnosis and treatment of mental disorder. It is a tool for the clinician. இது ஒரு கிளினிஷியன்ஸ்க்கு, ஒரு டாக்டர்ஸ்க்கு, ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கு, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான டூல்ஸாக இருக்கு. DSM-5 அதாவது டெக்ஸ்ட் ரிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அதுல வந்து ப்ரொலாங்டு கிரீஃப் டிசார்டர் ஒன்று சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே அதெல்லாம் கிரைட்டீரியா மோர் தென் 70 டிசார்டர் பத்தி ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. இது வந்து இதுல ஒன்னொன்னு இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் டிசீஸ் உடைய தனித்த ரிவிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளினிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அதோட சேர்ந்திருக்கு. ஸோ சூசைடல் பிஹேவியர், நான் சூசைடல் இன்செல்ஃப் இன்ஜுரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு உலக லெவல்ல இந்த DSM-5 வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் since a complete description of underlying pathological process not possible for most mental disorder, அதிகமான மென்டல் டிசார்டருக்கு pathological process நம்ம அக்யூரேட்டா பார்க்க முடியாது. It is important to emphasize that current diagnostic criteria are the best available description of how mental disorder are experienced and can be recognized by the trained clinician. ஒருத்தவங்கள மனநோயால பாதிக்கப்பட்டாங்க, மனசார்ந்த பிரச்சனையில இருக்கிறாங்க, மனநோயால இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான கிரைட்டீரியா என்ன, சரியான நிபந்தனைகள் என்ன, அவங்களுக்கு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா, அவங்க எல்லாம் சரியா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த DSM மேனுவல் வந்து இன்னைக்கு உலக லெவல்ல பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அப்நார்மல் சைக்காலஜில என்ன ரிசர்ச்சஸ் நடக்குதுன்னு பார்க்கும்போது நார்மலா எல்லா ரிசர்ச்சர் மாதிரி தான் அப்நார்மல் சைக்காலஜிலேயே ரிசர்ச்சஸ் இருக்கு, சைக்கோபத்தாலஜில ரிசர்ச் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகும்போது டிஸ்கிரிப்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ்.
டிஸ்கிரிப்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா தீஸ் இன்க்ளூட் கேஸ் ஸ்டடி, ஒருத்தவங்களை பத்தி நம்ம ஆய்வு செய்யறது, நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன், இயற்கையான சூழ்நிலையில அந்த ஆய்வு செய்யறது, சர்வே மூலமாக, எபிடாமாலஜிக்கல் ஸ்டடி மூலமாக, லாங்கிடியூடல் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடிஸ், எல்லாமே இது டிஸ்கிரிப்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி. இதுல குவாலிட்டேட்டிவ் ஸ்டடின்னு பண்ணா இது ஸ்பெசிஃபைடு சில டூல்ஸ், சில குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நேரடியா அப்சர்வேஷனோ குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ்ல தான் இந்த ஸ்டடி பண்ணுவாங்க. அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ் மெத்தட் சொல்லுவாங்க. அடுத்தது நமக்கு வந்து கோரிலேஷன் ரிசர்ச். கோரிலேஷன் ரிசர்ச் சொல்லும் பொழுது இதுல வந்து நமக்கு மெஷர்மெண்ட் இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஸ்டடி மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு ஃபேக்டர்ஸோட இன்னொரு ஃபேக்டர்ஸை வந்து கோரிலேட் பண்ணி அதை வந்து கம்பேர் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை பார்ப்பாங்க. அதுதான் கோரிலேஷன் ரிசர்ச் சொல்லுவாங்க. அடுத்தது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபேக்டர், அந்த நோய்க்கு வரக்கூடிய காரணம் என்ன, அந்த நோய் எதனால குணமாக்கப்படுகிறது, சரிப்படுகிறது, இது எல்லாமே இந்த அப்நார்மல் சைக்காலஜி ரிசர்ச்ல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்கா நம்ம பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ்ல நம்ம எலாபரேட்டா எழுதலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் அதுல ஒவ்வொன்றை பத்தி நம்ம போடலாம், எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்டு இருக்கலாம். அதே மாதிரி கோரிலேஷன் ஸ்டடிஸ் வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட், ஒரு டூல்ஸை வச்சு ஒரு ஃபேக்டரோட, ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய மனநோய், அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் தெரப்பி கொடுக்கறதால அவங்களுக்கு அந்த மனநோய் குறையுதா இல்லையா, இதுல இந்த பர்டிகுலர் பிஹேவியர்ஸ் அவங்க செய்யறதால, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட மென்டல் ஹெல்த்தோ, அவங்களுடைய ரெசிலன்ஸோ, இல்ல மென்டல் ஹெல்த்தோ, இல்ல செல்ஃப் எக்ஸ்ட்ரீமோ, இல்ல சோசியல் சப்போர்ட் ஃபேக்டர்ஸோ, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தோ, சோசியல் சப்போர்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம கூட மென்டல் ஹெல்த் குறையுதா, இல்ல சோசியல் சப்போர்ட் ஃபேக்டர்ஸ் குறைய மென்டல் ஹெல்த் வந்து கூடுதா இல்ல குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிலேஷன் ரிசர்ச், கோரிலேஷன் ஸ்டடி பார்க்கணும்னா, எக்ஸ்பெரிமெண்டல் வந்து அந்த ரீசன் என்ன, எதால வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த பாடத்துல பார்ப்போம். தேங்க்யூ.